அது 3 சிலிண்டர் இன்ஜின் வாங்கலாமா, 4 சிலிண்டர் இன்ஜின் வாங்கலாமா? 3 சிலிண்டர் இன்ஜின் அப்படினாலே அதோட ரிலையபிலிட்டி இருக்கும். ஒரு 3 சிலிண்டர் இன்ஜினால ஒரு சிலிண்டர் கம்மியா இருக்கனால அதோட மைலேஜ் எப்படி நல்லா இருக்குமா? 4 சிலிண்டர் இன்ஜினோட 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து மைலேஜ் வந்து வைப்ரேஷன் வந்து ஜாஸ்தியா இருக்கும்னு சொல்றாங்கல்ல, அது ஏன்? இது எல்லா கேள்விக்குமே வந்து பதில் இந்த வீடியோல பார்க்கலாம். அதாவது இன்ஜின்ல வந்து 4 ஸ்ட்ரோக் இருக்கும். எல்லாருக்குமே தெரியும். அதாவது இன்டேக் ஸ்ட்ரோக், அப்புறம் கம்பஷன் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் பவர் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். இந்த மாதிரி இன்டேக் ஸ்ட்ரோக்ல வந்து பிஸ்டன் வந்து கீழ வரும். கம்பஷன்ல வந்து மேல போகும். பவர் ஸ்ட்ரோக்ல மறுபடியும் திரும்ப கீழ வரும். எக்ஸாஸ்ட்ல மறுபடியும் திரும்ப மேல போகும். இந்த பிஸ்டன் வந்து இன்டேக் ஸ்ட்ரோக்ல வந்து பாத்தீங்கன்னா கீழ வரும்போது ஒரு 180 டிகிரி சுத்தும். கீழ இருந்து மறுபடியும் மேல போகும்போது இன்னொரு 180 டிகிரி சுத்தும். அங்க இருந்து பாத்தீங்கன்னா திரும்ப கீழ வரும்போது இன்னொரு 180 டிகிரி சுத்தும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக்ல வந்து கீழ இருந்து மேல போகும்போது இன்னொரு 180 டிகிரி வந்து சுத்தும். இது எல்லா வகையிலும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் மொத்தமா கூட்டணும் பாத்தீங்கன்னா 720 டிகிரி வந்து இந்த கிராங்க் ஷாஃப்ட் சுத்தி இருக்கும். அதாவது 2 தடவை. என்னன்னா பிஸ்டன் வந்து இந்த மேல கீழ போயிட்டு இருந்தாலுமே அந்த கிராங்க் ஷாஃப்ட்ங்கிற சுத்துற இந்த மாதிரி சுத்துறதுக்கு பவர் ஜெனரேட் ஆகிறதுக்கு இந்த பவர் ஸ்ட்ரோக் தான் வந்து ஜெனரேட் ஆகுது. இந்த இடத்துல தான் வந்து ஃபுயல் வந்து பர்ன் ஆகும். இப்போ நம்ம வந்து பேசின இது எல்லாமே ஒரு சிங்கிள் சிலிண்டர் கான்செப்ட் தான். இதுவே வந்து ஒரு 4 சிலிண்டர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது எல்லாமே வந்து 4 சிலிண்டர்ல வந்து 4 தடவை நடக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 சிலிண்டர்ல இன்ஜின் தான் கிராங்க் ஷாஃப்ட் 2 தடவை, அதாவது 720 டிகிரி சுத்துறதுக்குள்ள 4 சிலிண்டரோட பவர் ஸ்ட்ரோக்கும் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். அதாவது இந்த 720 டிகிரிஸ்ல வந்து இந்த 4 சிலிண்டரோட பவர் ஸ்ட்ரோக்கும் அப்படின்னு கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த 720 டிகிரி வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 180 டிகிரி கிடைக்கும். அதாவது ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின்ல ஒரு எவ்ரி 180 டிகிரி வந்து சுத்தும்போது பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கும். இதே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 சிலிண்டர்ல இருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 720 டிகிரி டிவைடட் பை 3 சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 240 டிகிரி. அதாவது என்னன்னா ஒரு ஒவ்வொரு 240 டிகிரிஸ்க்கும் ஒரு பவர் ஸ்ட்ரோக் வந்து உள்ள நடக்குது. 4 சிலிண்டருக்கும் 3 சிலிண்டருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னா இந்த 180க்கும் இந்த 240 டிகிரிக்கு நடுவுல தான் வருது. இப்போ வந்து 4 சிலிண்டர் வந்து இன்ஜின் பாத்தீங்க அப்படின்னா 0 to 720 டிகிரி சுத்தும்போது எப்படி 180 டிகிரி பவர் ஸ்ட்ரோக் வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் 180 டிகிரி சுத்தும்போது பவர் ஸ்ட்ரோக் கிடைக்கும். அடுத்து 360 ஒரு பவர் ஸ்ட்ரோக் இருக்கும், 540 ஒரு பவர் ஸ்ட்ரோக் இருக்கும், அதுக்கப்புறம் 720 ஒரு பவர் ஸ்ட்ரோக் இருக்கும். ஸோ இதுவே ஒரு 3 சிலிண்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி 240 டிகிரிஸ்க்கும் ஒரு பவர் ஸ்ட்ரோக் வந்து இருக்கும். அப்போ இங்க வந்து 240 ஒரு பவர் ஸ்ட்ரோக் இருக்கும். அதுக்கப்புறம் 480 ஒரு பவர் ஸ்ட்ரோக் வந்து கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் டைரக்டா வந்து 720 தான் வந்து மூணாவது ஸ்ட்ரோக் வந்து முடியும். இதுதான் வந்து ஒரு 4 சிலிண்டருக்கும் 3 சிலிண்டருக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து 180 டிகிரி சென்டிகிரேட் ஃபயரிங் கிரியேட் ஆகும்போது அதே 3 சிலிண்டர்ல வந்து 240 டிகிரி வந்து ஒரு ஃபயரிங் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் இந்த 60 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கனால தான் 3 சிலிண்டர் இன்ஜினோட 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து இன்ஜின் வந்து பவர் டெலிவரி வந்து அதிகமாக கொடுக்க முடியுது. இன்ஜின் வந்து நல்லா ரிஃபைண்டா இருக்கு. சரி 4 சிலிண்டரே வந்து இப்படி இருக்கு அப்படின்னா 4 சிலிண்டரை விட அதிகமா 6 சிலிண்டர் 8 10 12 இவ்வளவு சிலிண்டர் இருக்கிற இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா பவர் டெலிவரி போது எப்படி இருக்கும், ரிஃபைன் பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா 4 சிலிண்டர் இன்ஜின் வந்து மேபி 180 டிகிரி கேப்ல ஃபயரிங் ஆகுது. அது மாதிரி சிலிண்டர்ஸ் அதிகமாக அந்த கேப் டிஃபரன்ஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். இப்போ 12 சிலிண்டர் இன்ஜின் எடுத்தீங்க அப்படின்னா 4 சிலிண்டர் இன்ஜினோட 3 டைம்ஸ் அது வந்து சிலிண்டர்ஸ் வந்து ஜாஸ்தி. இது வந்து 180 டிகிரில ஃபயரிங் அப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னா அது வந்து 16 டிகிரிலே வந்து ஃபயரிங் ஆகுது. அதாவது 0 to 720 டிகிரி கிராங்க் ஷாஃப்ட் சுத்துறதுக்கு 60 டிகிரிஸ் கேப்ல 12 சிலிண்டருமே வந்து அடுத்து ஃபயர் ஆகும். ஸோ இன்ஜினோட பவர் டெலிவரி டிஃபைன்மெண்ட்டும் வந்து அவ்வளவு வந்து ஸ்மூத்தா இருக்கும். 3 சிலிண்டர் இன்ஜின்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ற இன்னொரு விஷயம் அப்படின்னா வைப்ரேஷன். 4 சிலிண்டர்ல வந்து 3 சிலிண்டர் இன்ஜின்ல வந்து வைப்ரேஷன் வந்து ரொம்ப வைப்ரேட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா 4 சிலிண்டர் இன்ஜின் ஒரு ஈவன் நம்பர் ஆஃப் சிலிண்டர் இருக்கு. 3 சிலிண்டர் இன்ஜின்ல வந்து 6 நம்பர் ஆஃப் சிலிண்டர் இருக்கு. 4 சிலிண்டர் வந்து 4 பிஸ்டன்ஸ் 4 மேலே கீழே போயிட்டு வருது. அதோட மூவ்மெண்ட் ஈவனாவே இருக்கும். 2 மேல போகும், 2 கீழ வரும், 2 கீழ வரும்போது 2 மேல போயிடும். ஸோ இன்ஜின் ரன் ஆகிறது ஸ்மூத்தாகவும் இருக்கும். அதனால வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா 3 சிலிண்டர் இன்ஜின்ல அப்படி கிடையாது. 3 சிலிண்டர்ல 1 மேல போகும், 2 கீழ வரும், 2 கீழ வரும்போது 1 மட்டும் தனியா மேல போகும். இந்த மாதிரி பிஸ்டனோட மூவ்மெண்ட் ரொம்ப அன்ஈவனா இருக்கனால தான் கம்மியான ஆர்பிஎம் வந்து 3 சிலிண்டர்ஸ்ல வந்து இந்த மாதிரி வைப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். டெக்னிக்கலி இதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா 3 சிலிண்டர் இன்ஜின் இப்படி தான் ஒர்க் ஆகும். அதோட நேச்சரே அது அந்த மாதிரி தான் இருக்கும். மற்றபடி வந்து 3 சிலிண்டர் மைலேஜோ 3 சிலிண்டர் ரிலையபிலிட்டி அது எப்படி ஓட்டுறோம், நமக்கு எப்படி மெயின்டைன் பண்றோம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது 3 சிலிண்டருக்கும் 4 சிலிண்டருக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு கிடையாது.